ஹாய்மா. ஹாய்மா. ஆல்ரெடி நம்ம வந்து செஸ் போர்ட்னா என்ன, அதில் எவ்வளோ இது இருக்குது, பாக்ஸஸ் இருக்குது, என்னென்ன காயின்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து மூவ்ஸ் சொல்லி கொடுங்க. ஓகே, அதில் வந்து இன்றைக்கி ஒரு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காயின்ஸ்க்கு மட்டும் செஸ் மென்னுக்கு மட்டும் நம்ம மூவ் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறீங்களா? ஃபஸ்ட் இது என்னது? செஸ் போர்டு. அம்மா சொல்லிடுறேன் ஃபாஸ்ட்டாக. இது செஸ் போர்டு. இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ 64 செக் பாக்ஸஸ் இருக்கும். 8 rows and 8 columns இருக்கும். இது ரோ 8 row இருக்கும். இது காலம் 8 columns இருக்கும். அப்புறம் ஒயிட் ஆர்மி அண்ட் பிளாக் ஆர்மி, செஸ் மென் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. இப்போ அவங்கள வைக்கிறதுக்கு வச்சுக்காமிங்க. ஃபஸ்ட்டு ரோல் ஃபஸ்ட்டு இதில் வந்து யார் வருவாங்க? நான் வந்து பிளாக் வைக்கிறேன், நீங்கள் ஒயிட். ஓகே. ஃபஸ்ட்டு கார்னரில் ரூக், நைட், பிஷப். என்னோடது பிளாக் காயின்கிறனால பிளாக் செக் பாக்ஸில் ராணி, மீதி இருக்கிறதுல கிங்கு, அப்புறம் மறுபடியும் ரூக், ஒயிட்டுங்கிறனால நான் ஒயிட்டு, நைட், பிஷப். வெரி குட். மீதி முன்னாடி இருக்கிற செகண்ட் ரோவில் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக சிப்பாய், அப்புறமா ஆர்மி. ஓகே, வச்சாச்சா எல்லாருமே? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒயிட் இருக்கவங்க தான் ஆடணும். ஓ அப்படியா? ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணுறது யார் பண்ணுறாங்க? நான் பண்ணுறேன். ஒயிட். ஓகே, ஒயிட் ஆர்மி. ஒரு நிமிஷம் இருங்க. கேம் இப்போ நம்ம விளையாட போகிறதுல மூவ்ஸ் தான் சொல்லி தர போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். ஒயிட் ஆர்மி வச்சுருக்கிறவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு காயினாக எடுத்து காமிக்கிறேன். அவங்க எப்படி மூவ் ஆவாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லி காமிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து ஓகே, இப்போ நான் இந்த கொஷின் கேட்குறேன். கேம் வந்து செஸ் கேம் வந்து எப்போ ஓவர் ஆகும், எப்போ வந்து ஃபினிஷ் ஆகும்? இப்போ சப்போஸ் வந்து என்ன நடந்தால் செஸ் கேம் ஓவர் ஆகும்? இப்போ ராஜாக்கு செக் ஆனால் செஸ் கேம் ஓவர். செக்மேட் ஆனால் கேம் ஓவர். ஓகே, அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காயின் ஆஃப் செஸ் கேம் யார்? ராஜா, கிங். கரெக்டாக? ஏன் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறோம்? அவங்கள வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டோன்னா ஸோ அவங்க தான் இம்பார்ட்டண்ட்டான செஸ்மென். கரெக்டாக? ஆனால் மோஸ்ட் பவர்ஃபுல்லான செஸ்மென் யார் இதில்? ராணி. ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து கிங்கு, மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து குயின். கரெக்டாக? ஓகே, சரி. இப்போ வந்து எப்படி மூவ் ஆகும்னு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து கிங் இல்லையா? ஸோ நான் கிங்கை இங்கே வைக்கிறேன். இது எங்கே எப்படி மூவ் ஆகும்னு எனக்கு சொல்லி கொடுங்க. சரி, ஓகே. இந்த கிங் நீங்கள் இங்கே நடுவில் வச்சுருக்கீங்கன்னா 1 ஸ்டெப் முன்னாடி, இல்லைன்னா 1 ஸ்டெப் பின்னாடி, இங்கே சைடில் 1 ஸ்டெப், 2 சைட்லேயும் இங்கே 1 ஸ்டெப், இங்கே முன்னாடி சைடில் 1 ஸ்டெப், அப்படிலாம் மூவ் ஆகும். அப்புறம் இங்கே இந்த சைடு, அப்புறமா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. ஓகே, அப்படிலாம் மூவ் ஆகும். 1 ஸ்டெப் ஆனால் எப்படி எனி டைரக்ஷன் இல்லையா? எந்த டைரக்ஷனாக வேணால் இருக்கலாம். அது வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, டயகனலி ஃப்ரண்ட்டில், டயகனலாக ஃப்ரண்ட்டில், டயகனலாக பேக்கு, டயகனலி பேக், எந்த பொசிஷனாக வேணால் இருக்கலாம். ஆனால் ஒன்லி 1 ஸ்டெப் இன் எனி சைட், எனி கார்னர், எனி டைரக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் கிங்கோட மூவ். கிங்கோட மூவ் வந்து 1 சைடு இன் எனி டைரக்ஷன், எனி டைரக்ஷன். ஆனால் கிங்கை வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டோன்னா கேம் இஸ் ஓவர். கரெக்ட். ஸோ இதுதான் கிங்கோட மூவ் இல்லையா? இப்போ கிங்கோட மூவ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம யாரோட மூவ் கற்றுக்க போகிறோன்னா, ஓகே, இவன் பேர் என்ன? பிஷாப்.
பிஷாப். சரி, பிஷாப்போட மூவ் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுங்க. பிஷாப்போட மூவ் வந்து டயகனலி. ஓகே. இப்போ சப்போஸ் டயகனலினா இப்போ அது எந்த கார்னர் என்ன பாக்ஸ்ல இருக்கோ அந்த பாக்ஸ்ல தான் போகும். இப்போ சப்போஸ் ஒயிட் பாக்ஸ்லனா ஒயிட்ல, இப்போ Black பாக்ஸ்லனா Blackல. டயகனலி இல்லைங்களா? டயகனலி ஒன் ஸ்டெப்பா இல்ல so many ஸ்டெப்ஸா? ஸோ பிஷாப் வந்து என்ன கலர் செக் பாக்ஸில் இருக்கோ அங்கிருந்து டயகனலாக இப்படி எவ்வளோ தூரம் வேணாலும் போகும் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கிருந்து இந்த சைடும் எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். அதே மாதிரி இங்கிருந்து இப்படி பின்னாடியும் எவ்வளோ தூரம் வேணாலும் வரும். அதே மாதிரி இங்கிருந்து டயகனலாக எவ்வளோ தூரம் வேணாலும் இப்படியும் போகும். அதே ஒயிட் பாக்ஸில் இருக்குன்னா ஒயிட்டில் இப்படி டயகனலாக எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். இந்த சைடு இப்படியும் போகும், இங்கே இப்படியும் வரும், இந்த சைடு பின்னாடி ஸோ டயகனலி so many ஸ்டெப்ஸ். கரெக்டாக? பிஷப் வந்து டயகனலாக மூவ் ஆகும், so many ஸ்டெப்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் யாரோட மூவ் சொல்ல போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ரூக் சொல்லுங்கள். ரூக்கோட மூவ். ஓகே. ரூக்கோட மூவ் நான் சொல்லவா? அது வந்து ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகும். வாட் இஸ் தட் டைரக்ஷன் கால்ட்? ஹரிசாண்டல் அண்ட் இல்லனா வெர்டிக்கல். வெரி குட். ஸோ இதுதான் ஹரிசாண்டல். பின்னாடியும் வரும். இதுதான் இப்படி போனால் ஹரிசாண்டல். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேர்ட்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள். ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேயா? ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஓகேயா? இப்போ இங்கே இருக்குன்னா இங்கிருந்து இப்படி ஸ்லீப்பிங் லைனாகவும் போகும், இந்த சைடில் ஸ்லீப்பிங் லைனாகவும் போகும், இப்படி ஃப்ரண்ட்டில் ஸ்டாண்டிங் லைனாகவும் ரொம்ப தூரம் போகும், பின்னாடி பேக்கில் ஸ்டாண்டிங் லைனாகவும் ரொம்ப தூரம் போகும். ஒன் ஸ்டெப் ஆர் மெனி ஸ்டெப்ஸ்? ஸோ மெனி ஸ்டெப்ஸ். ஸோ இது வந்து ஹரிசாண்டலி ஆர் வெர்டிக்கலி ஸோ மெனி ஸ்டெப்ஸ். கரெக்டா? இவன் பிஷாப் வந்து டயகனலி ஸோ மெனி ஸ்டெப்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காயின் வந்து குவீன். ஓகேயா? இப்போ இவங்க குவீன் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆவாங்கன்னு சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்டெப்ஸ் மூவ் ஆவாங்கன்னு சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும், அப்புறமா ஸ்லீப்பிங்காக மூவ் ஆகும், ஓகே, அப்புறமா பின்னாடி இப்படி ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும், அப்புறமா வெர்டிக்கலாகவும் மூவ் ஆகும், அப்படிலாம் ராணி மூவ் ஆகும். ஸோ குவீன் வந்து ஹரிசாண்டல் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரலும் ஃபுல்லாக போகும். வெர்டிக்கல் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு ஃபுல்லாக போகும். டயகனலி இங்கிருந்து இப்படி, இங்கிருந்து இந்த டைரக்ஷன் டயகனலாக, இங்கே இப்படி டயகனலாக, அதே மாதிரி இங்கே பின்னாடி டயகனலாக, எந்த டைரக்ஷனில் வேணாலும் போகும். ஒன் ஸ்டெப் ஆர் ஸோ மெனி ஸ்டெப்ஸ். ஸோ குவீன் வந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல், டயகனல், ஸோ மெனி ஸ்டெப்ஸ். ஸோ அதுதான் குவீன். அப்போது இந்த குவீன் வந்து யார் ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவல்? ராஜாவும். ஸோ இப்போ குவீன் வந்து யார் ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவல்? இது பேர் என்னம்மா? பிஷாப். பிஷப்புக்கும் இந்த ரூக்குக்கும் ஈக்குவல். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா இது வந்து டயகனலா போகும். ஆமாம். இது ஸ்ட்ரைட்டாகவும் போகும். அது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைனாக போகும். வெர்டிக்கல், ஹரிசாண்டலாக போகும். இது வந்து டயகனலி ஸோ மெனி ஸ்டெப்ஸ். இது வெர்டிக்கல், ஹரிசாண்டல், ஸோ மெனி ஸ்டெப்ஸ். அப்போ குவீன் வந்து என்ன பண்ணுறாங்க? வெர்டிக்கல், ஹரிசாண்டல், டயகனல் எல்லாமே பண்ணுறாங்க, ஸோ மெனி ஸ்டெப்ஸ். அப்போ இவன் பண்ணுற வேலை, இவங்க ரெண்டு பேர்த்தோட வேலையும் சேர்த்து யார் ஒருத்தவங்களே பண்ணிடுறாங்க? ராணி. அதனால தான் ராணி வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் செஸ் காயின் இல்லையா? ஏன்னா இது ரொம்ப தூரம் போகும்.
ஒரு ஸ்டெப்பு மட்டும் போகாது, ரொம்ப தூரம் போகும். எந்த டைரக்ஷனில் வேணால் போகும், முன்னாடி பின்னாடி சைடில். அம்மா ஒரு ஸ்டெப் கூட போகும். ஒன்று கூட போகலாம், ஆனால் நிறைய தூரமும் போகும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து குயினை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, பாய். பாய்.